இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, அது முக்கியமான காரணம். இரண்டாவது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு 50-60 இளைஞர்களுக்கு புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சினிமா ரிவ்யூ வரும். ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரிவ்யூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். அது இங்கே சித்ரா லக்ஷ்மன் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சீமான் அண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. அதனால் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்பம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பருவம் நடிச்சு இப்போ ஓடிட்டு இருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது இது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி படைப்பு தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்லுமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துகிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இந்த முரண் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது ரெண்டும் முரண்பட்டு போகல. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொல்றாங்க. சொல்லிட்டாரு, பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீவிகாடி பின்னணி இசை ரீவிகாடிக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமைன்னு. அது எல்லாரும் என்னை தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லாரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை எல்லாரும் ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் தமிழ் எழுதல, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் என் கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை. அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.